காரியம் முடிஞ்சதோட இந்த விவகாரத்துக்கு காரியம் பண்ணிட்டாங்க. முடிஞ்சிருச்சு. இனிமே கரூர் குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லாது. கேட்டா சொல்லிடுவாங்க, நாங்க நிவாரணம் கொடுத்துட்டோம், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டோம், இனிமேலும் எங்களை குற்றம் சுமத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜனநாயகன் படத்துக்கான ப்ரமோஷன் வேலைக்கு போகணும். விஜய்க்கு போக முடியாது. அவர் பனையூர்ல இருந்து மாமல்லபுரத்துக்கு 35 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்ததே மிகப்பெரிய டிராவல். நம்பர் என்னன்னு தெரியாத ஒரு வண்டியில ஏறி நேரா போய் ஹோட்டல் ரூம்ல இறங்கிட்டாரு. ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியில வரல. கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு என்ன ஏதுன்னு கேட்கல. முதலமைச்சர் உங்களை எதிரியா நினைச்சிருந்தா கரூர்லயே உங்களுடைய அரசியல் வாழ்வை அவர் முடிச்சு வச்சிருக்க முடியும். விஜய் தரப்புல இருந்து என்ன கூப்பிட்டு நீங்க கொஞ்சம் எங்களுக்காக பேசுங்க, இந்த நெருக்கடி நேரத்துல எங்க கூட இருங்க அப்படின்னு தொடர்பு கொண்டு பேசினாங்க. பேசியது உண்மை இல்லைன்னு மறுக்க முடியுமா? நானே சாட்சி. நாளைக்கு காலையில நாங்க திரும்ப உங்கள்கிட்ட பேசுறோம் சார், நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார், நான் பண்றேன்ற அந்த என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பண்றேன்ற வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம்? நீங்க ஒரு ஊடகவியலாளர் எனக்கு பதில் சொல்லுங்க. ஒரே மாதிரி வீடியோவை 2000 பேர் போடுறாங்க இன்ஃபுளுசர். இது திட்டமிட்டு செய்த செயல் இல்லையா அப்படின்றீங்க சார். ஒரு வீடியோ உண்மையை பேசுமே ஆனால் அதை எல்லாரும் பகிரத்தான் செய்வாங்க. இது சாதாரணமான ஒரு நிகழ்வு. இது ஒரு ஆதாரமா எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். ப்ரமோஷன் சார், நல்ல அப்பட்டமா தெரியுதுங்க சார். இதே மாதிரி நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான வல்லம் பஷீர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் இன்று இந்த கரூர்ல இறந்த 41 குடும்பங்களை சந்தித்திருக்கிறார். ரொம்ப வருத்தமா சில விஷயங்கள் பேசினதா சொல்லப்படுது. 30 நாள் கழிச்சு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. ஏன் கரூருக்கு செல்லல, இங்கேயே அழைத்து பேசுறார், பல விமர்சனங்கள் இருக்கு. நீங்களும் கடுமையான விமர்சனங்கள் அவர் மீது வைக்கிறீங்க. இன்று நீண்ட நாட்களா நம்ம பேசிட்டு வந்த ஒரு விஷயத்துக்கான பதில் கிடைச்சிருக்கு. ஏன் சந்திக்கலன்றது சந்திச்சிருக்காரு, அனைவரையும் பேசியிருக்காரு, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பல்வேறு விஷயங்களை விஜய் பகிர்ந்திருக்கிறார், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்தியை இப்போ நாம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன பேசினார் விஜய்? என்ன ஆறுதல் சொன்னார் விஜய்? ஏதாவது ஒரு செய்தி எங்காவது வெளியில் வந்திருக்கிறதா? படங்களாக வெளியில் வந்திருக்கிற செய்தி இதை மட்டும்தான் பார்த்து ஊடகமாக நீங்கள் விஜய் ஆறுதல் சொல்லி இருக்கிறார், விஜய் அவர்களுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் அவருக்கு குரல் பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்களே தவிர விஜய் பேசிய குரலை நாங்கள் இன்னும் கேட்கவில்லை. விஜய் என்ன சொன்னார் என்பது எங்களுக்கு தெரியாது. அப்ப இதுல என்ன ரொம்ப முக்கியம்னா, இத்தனை நாட்களாக நீங்கள் வெளியில் வராமல் இப்போது திடீரென வெளியில் அவர்களை மாமல்லபுரத்துக்கு அழைத்து சந்திக்க வேண்டிய நோக்கம் எங்கிருந்து வந்தது? ஏன் இவ்வளவு நாட்களாக இந்த எண்ணம் வரவில்லை? இதுல முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீங்கள் போய் ஆறுதல் சொல்ல வேண்டுமா, அல்லது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டுமா? இந்த கேள்வி இந்த கேள்வியை எல்லாரும் கேட்டிருக்காங்க. அதுக்கான விளக்கத்தை அவங்களுடைய துணை தலைவர்கள்லாம் பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு சட்ட சிக்கல்கள் வரும், அங்க மீண்டும் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவருக்கான அனுமதி கொடுக்கல, பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. அவங்களுடைய அட்வொகேட்ஸ்குள்ள நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்தாங்க. அவருக்கான அந்த அனுமதி பெறக்கூடிய இடத்திற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது, உங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிலாம் சொன்னதா சொல்லி செய்திகள் வெளியாயிருக்கு. இந்த நிலையில எப்படி போய் பார்க்க சொல்றீங்க? காவல்துறை திமுக கொடுக்க கூடாது இல்ல சார், நான் கேட்கிறேன், எந்த இடத்த நீங்க போய் கேட்டீங்க? திமுக கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுக்கான என்ன ஆதாரம் இருக்கு? சும்மா போற போக்குல எதையாவது திமுக மீது சொல்லக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், சட்ட சிக்கல்கள் இருக்குன்னா ஏன் நீங்க அழைத்து சந்திப்பதற்கு சட்ட சிக்கல் இல்லையா? இதே இல்ல நான் இப்படி வச்சுக்கிறேன். என்னன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும். அதாவது விஜய் வந்தா லட்சக்கணக்கான மக்கள் தண்ணி இயல்பாக கூடிடுவாங்க, அங்க மீண்டும் ஒரு கூட்ட நெரிசல் வரும். அதான லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்துக்கு பின்னாடி இருக்கிற கதை. இப்ப மாமல்லபுரத்துக்கு வந்திருக்காரு இல்ல சார், மாமல்லபுரத்துக்கு வந்திருக்காரு, அங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்லையா? இங்க கூட்டம் கூடாதா? கட்சியினுடைய பொருளாளரே வெளியில நிக்க வச்சிட்டீங்கல்ல, ஐடி கார்டு இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப இங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ வேற ஊர்ல ஃபாலோ பண்ண முடியாதா? சரி, கரூருக்கே போக வேண்டாம், பக்கத்துல இருக்க மாவட்டமான திருச்சிக்கு, அந்த பக்கம் அருகாமையில இருக்கிற மாவட்டமான சேலத்துக்கு, நாமக்கலுக்கு போயிருக்கலாம்ல.
நேற்றைக்கு ஒரு மிக மோசமான காட்சி ஒன்றை பார்த்து உண்மையிலேயே இதயம் பதறியது. என்னன்னா, கால்ல அடிபட்டிருக்கு சார். நடக்கவே முடியல அந்த தோழருக்கு. ம். அவர அழைச்சிட்டு வர்றாங்க விஜயை சந்திக்கிறதுக்கு. இப்படி ஒரு மனிதனை எங்காவது நீங்க உலகத்துல பார்த்திருக்க முடியுமா? நடக்க முடியாமல் கால்களில் கட்டணிந்து கொண்டு, கையில் வாக்கிங் ஸ்டிக்கை வைத்துக் கொண்டு ஒருவர் பாதிக்கப்பட்டு ஓய்வுல இருக்கிறார். அவர தூக்கிட்டு வர்றீங்களா விஜய சந்திக்கிறதுக்கு? இப்ப என்ன விஜயோடைய ஆறுதல் அவருக்கு தேவைப்படுது? ஒரு நீங்க கேள்வி உடனே கேட்கலாமா கேட்கலாம். சார்? ஏன் அவரு போனாரு? இல்ல அவர் போகாம சிம்பிள். இருந்திருக்கலாமே. 2 கேள்வி கேட்கிறேன். விஜய் வந்து அந்த ஏர்போர்ட்ல இறங்கி கரூர் போறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டினுடைய நிலை எப்படி இருந்தது? நீங்க பார்த்தீங்கல்ல? எவ்வளவு கூட்டம் கூடுச்சு? எவ்வளோ பேர் வந்து அந்த ஏர்போர்ட்டையே கபலீகரம் செஞ்சாங்க? எவ்வளோ பிரச்சனைலாம் அங்க நடந்துச்சு. இருந்தாலும் அவ்வளவு தூரம் நீந்தி போற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இப்ப நாங்க அறிவிச்சுட்டே வரோம்ன்னு வச்சுக்கங்க. நீங்க சொன்ன மாதிரி திருச்சியிலேயே ஒரு இடத்துல மீட்டிங் வச்சிருந்தா, திருச்சியில அவ்வளவு கூட்டம் கூடியிருக்காதா என்று நீங்க அஷ்யூரன்ஸ் கொடுக்க முடியுமா? அந்த இல்ல ஒரு இப்ப கேள்வி இருக்கு. மாமல்லபுரத்துல கூட்டம் கூடல. மாமல் ஏன் கூடல? அதுதாங்க மாமல்லபுரத்துல கூடலாம் அந்த ஆர்கனைஸ் ஒழுங்கா பண்ணிருக்காங்க. யாரும் வரக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பக்கம் இத தான், ஊர் இத பக்கம் தான் திருச்சியில பண்ண முடியும்ல? ஏன் பண்ண சார் நான் என்ன முடியலங்கிறது கேட்கிறேன், தான் பிரச்சனை. திருச்சியும் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. மாமல்லபுரமும் இருக்கு தமிழ்நாட்டுல சார். தான் இருக்கு. இருக்கு சார். இப்ப அங்க அவ்வளவு கூட்டம் கூடுனது தான் பிரச்சனைன்றேன். ஏற்கனவே மிக ஆர்கனைஸ்டா சென்னையில பல்வேறு நிகழ்ச்சி நடந்திருக்கு. ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, கார்ப்பரேட் முறையில பண்ணியிருக்காங்க. அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததில்ல. ஆனால் தென் மாவட்டங்கள்ல அந்த பக்கம் போம்போது, தன்னிச்சையா பொதுமக்கள் அதிக அளவுல கூடுறது தான் அங்க பிரச்சனை. இது வந்து அவர்களுக்கு அவர்களே சொல்லிக் கொள்கிற ஆறுதல் பதில் தான். ம். சென்னையில கூட்டம் கூடாது, தென் மாவட்டத்துல கூட்டம் கூடும். மத்திய மண்டலத்துல கூட்டம் கூடாது, வட மாவட்டங்கள்ல கூட்டம் கூடும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ம். எல்லா இடங்களிலும் ரசிகர்கள் திரையில் தோன்றுகிற கதாநாயகனை பார்ப்பதற்கு முண்டியடித்துக் கொண்டுதான் வருவாங்க. ஏன் சென்னையில வந்து அவருடைய படம் வெளியான தியேட்டர்ல சீட்டெல்லாம் அடிச்சு உடைச்சு அந்த காட்சியெல்லாம் பார்த்தோமா இல்லையா? 2, ம். 3 வருடத்துக்கு முன்பு. அப்ப சென்னையில ரொம்ப பக்குவப்பட்டிருக்கிறாங்க. சென்னையில அப்படி கூட்டம் கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிற முடியும். சென்னை ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னா, திருச்சி ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி தான். புரியுதா உங்களுக்கு? ம். செய்ய முடியும் என்று சொன்னால் செய்ய முடியும். இங்க இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன அங்க பின்பற்ற முடியாதா? இதே 5 நட்சத்திர விடுதிகள் அங்கேயும் இருக்கு. அங்கேயும் ஏற்பாடு பண்ண முடியும். அதெல்லாம் பண்ண முடியாதுன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. விஜய்க்கு போக முடியாது. ம். அவர் வந்து பனையூர்ல இருந்து மாமல்லபுரத்துக்கு 35 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்ததே மிகப்பெரிய டிராவல். ஏன் சார் போக அதுவே முடியாதா? அவருக்கு ஒரு 4 பெரிய நெருக்கடி 4 தான். சுற்றுப்பயணம் பண்ணாரு. இந்த போக 4 முடியாதா? சுற்றுப்பயணம் எப்படி போனாரு? 4 இல்ல சுற்றுப்பயணம் சார் பண்ணாரு. 4 இல்ல சார். இங்கிருந்து ஏர்போர்ட் ஆமா மூலியமா சார். போயிட்டு, அங்கிருந்து நான் நீங்க இப்ப சொல்ற மாரி இல்ல, பஸ் இல்ல. ராலிலாம் பண்ணாருன்னு சொன்னீங்க. அதையும் செஞ்சாருல்ல? இல்ல அப்ப 4 முடியாதா? இப்ப சுற்றுப்பயணம் முடியாதா? போனாரு. ம். நான் கேட்கிறேன் 4 சுற்றுப்பயணம் போனாரு. அவருடைய அரசியல் வாழ்வில் எத்தன மாத காலம்? 24 மாத காலம் ஆயிடுச்சுல்ல. ம். 24 2 மாத காலம் வருஷம்ன்றீங்க. ஆயிடுச்சுல்ல சார். ம். 24 மாதத்துல 4 பயணம் தானே போயிருக்காரு. ஒரு தடவ ம். பரந்தூர் விமான நிலையத்துல அமைக்க கூடாதுன்னு சொல்லி போனாரு. மொத்தமாக 5 பயணம் தான் போயிருக்காரு. அந்த 5 பயணத்துக்கும் எப்படி போனாரு? மதுரையில மாநாடு போட்டார் சார். மாநாட்டு பணிகளை பார்வையிடுவதற்கு வரல அவரு. அவர்தான் கட்சிக்கு தலைவர். சரி அதெல்லாம் விட்டுருங்க. ம். இப்ப மாநாட்டுல கலந்துக்கிறதுக்கு வந்துட்டாரு. கலந்துக்கிறதுக்கு வந்தவரு திருடன் மாதிரி ஏதோ ஒரு நம்பர் பிளேட் இல்லாத, நம்பர் என்னன்னே தெரியாத ஒரு வண்டியில ஏறி நேரா போய் ஹோட்டல் ரூம்ல இறங்கிட்டாரு. ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியில வரல. கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு என்ன ஏதுன்னு கேட்கல. ஏர்போர்ட்ல ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? சொல்லலாம்ல. இந்த மாநாடு இந்த நோக்கத்துக்காக நடைபெறுகிற மாநாடு. இதைத்தான் நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணத்துக்கான படியாக நாங்கள் எடுத்து வைக்கிறோம். எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போலாம்ல. இல்லைங்க. இந்த அதான் மாநாடு மாநாட்டுல பேச குறித்து போறாரு எதையாவது இல்லைங்களா? பேசலாம்ல. மாநாட்டுல என்ன பேச போறதுக்கு முன்னாடியே இங்க சொல்லி இருக்கிறதுக்கு பதில் மாநாட்டுல நேரடியா பேச போறாரு. ஏங்க இதானங்க இயல்பு. இல்லையா? இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள் நடத்துகிற மாநாட்டை முதல் நாளோ 2 நாட்களுக்கு முன்போ தலைவர்கள் வந்து பார்வையிடுவாங்க. அந்த ம். மாநாட்டினுடைய நோக்கம் குறித்து பத்திரிகையாளர்களுக்கு சொல்லுவாங்க. இந்த மாநாடு எத்தகைய மாநாடாக நடக்க போது, எத்தனை ஆயிரம் பேர் பங்கேற்க போறாங்கங்கிறத சொல்லுவாங்க. இதுதான் எல்லா கட்சியும் பின்பற்றுகிற ஒரு நடவடிக்கை. இப்போ இவரு கட்சி சரி ஓகே. இவர் ஒரு தலைவர்களை விட இல்லங்க இவர் நடிகருக்கு அதிக வானத்திலிருந்து வந்து ஈர்ப்பு இருக்குது. குதித்தவர். அதனால வரல. இல்லங்க இவர் வானத்திலிருந்து வந்து குதித்தவர். இவர் ம். புதிய புதிய அணுகுமுறைகளை கையில் எடுப்பவர். அதனால அவர் அதெல்லாம் செய்யல. நான் இப்ப ரொம்ப ம். சிம்பிளா ஒரே ஒரு கேள்விதான். பாதிக்கப்பட்டவங்கள நீங்க இங்க கூப்பிட்டீங்க. இந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க நீங்க? அதுக்காவது பதில் சொல்லுங்க. ம். இவ்வளவு நாள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? 30 என்னைக்கு இந்த நாள் பாதிப்பு காரியம் முடிஞ்சது நடந்தது? பிறகு பண்றதா சொல்லியிருந்தாங்க. அதுதான் ரீசனா சொன்னாங்க. சரி காரியம் முடிஞ்சு எத்தன நாள் ஆச்சு? நேத்து முடிச்சு எத்தனாவது இன்னைக்கே நாள் காரியம்? பண்ணிட்டாப்ல. 30வது 7வது நாள் நாள் சொன்னாங்க. காரியமா? இல்ல, இல்ல. 14வது நாள் காரியமா? 30 இந்த 30 இப்ப நாள் கடந்து 31வது சார் நாள் இதெல்லாம் சந்திச்சிட்டாங்க.
சரி, இந்த இந்த மக்கள நீங்க வந்து சந்திக்கிறதுக்கு காரியம் முடியிற வரைக்கும் எடுத்துட்டீங்க. அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லலையே! ம். ஒரு ஆறுதல் வார்த்தை இந்த 30 நாளா சொல்லலையே! நீங்க இந்த வீடியோ கான்பரன்சிங் கால் எத்தன நாள் கழிச்சு நீங்க பேசுனீங்க? உங்களுடைய கவலையை பகிர்ந்து கொள்ளவே இல்லையே நீங்க. அந்த காணொளி ஒண்ணு வெளியிட்டீங்கல்ல, அந்த காணொளியிலே ரொம்ப திமிரா தான் பேசுனீங்க நீங்க. ம். ரொம்ப திமிரா பேசுனீங்க நீங்க. என்ன பேசுனீங்க? முதலமைச்சர் சார், என்கிட்ட மோதணும்னா நேரடியா மோதுங்க. முதலமைச்சருக்கு நீங்க எதிரியாங்க? நீங்க எதிரியா? அப்படி முதலமைச்சர் உங்கள இல்லையாங்க. எதிரியா நினைச்சிருந்தா இல்ல சார் நான் ஒரு ம். நிமிஷம் சொல்லிடுறேங்க. குறுக்கிடாதீங்க. ம். முதலமைச்சர் உங்கள எதிரியா நினைச்சிருந்தா, கரூர்லயே உங்களுடைய அரசியல் வாழ்வ அவர் முடிச்சு வச்சிருக்க முடியும். எப்படி? என்ன தெரியுமா சொன்னாரு முதலமைச்சர்? ம். பத்திரிகையாளர்கள சந்திச்சு சொன்னாரு, "எந்த தொண்டனும் சாவதை எந்த தலைவனும் விரும்ப மாட்டான்னு" டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த பிரச்சனைக்கு காரணம் விஜய் தான்னு அவருக்கு தெரியும். அங்க வந்து ம். சேர்ந்த உடனேயே ரிப்போர்ட் அவருக்கு குடுத்திருப்பாங்க. என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியும். அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் நியமிக்கிறாங்கல்ல, அதற்கு முன்பே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ட சிஎம் வாங்கியிருப்பாரு. ஏன்னா டிபார்ட்மென்ட்க்கு அவர் தான் அமைச்சர். ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ட வாங்கிட்டு அவர் வந்து இப்படி ஒரு செய்திய சொல்லிட்டு போறாரு அப்படின்னா, ஒரு பக்குவப்பட்ட தலைவரா இந்த நேரத்துல நாம வந்து ஒரு அரசியல் பண்ணிறக்கூடாதுன்னு நெனச்சு போறாரு. அப்படியே மாத்தி வைங்க. அங்க ஏற்பட்ட பாதிப்பு காலதாமதமாக வந்து சேர்ந்தது. டிஎஸ்பி குடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன மீறி வாகனத்தை முன்னோக்கி செலுத்தியது. ஜெனரேட்டர் பொருத்தப்பட்டிருந்த கருவி மேல் ஏறி உட்கார்ந்திருந்தவர்கள் அந்த கொட்டகையை பிரித்துக் கொண்டு குதித்ததன் மூலமாக ஜெனரேட்டர் மீது விழுந்து 2 முறை மின்சார தடை ஏற்பட்டது. இது எல்லாவற்றுக்கும் விஜயும், விஜயை சார்ந்தவர்களும் தான் காரணம். முதலமைச்சர் இப்படி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? விஜயினுடைய பொறுப்பற்ற தன்மைதான் இந்த செயலுக்கு இப்படி காரணமாக அமைந்திருக்கிறது. விஜய் பொறுப்போடு இனியாவது நடந்து கொள்ள வேண்டும்னு நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா, இன்னைக்கு ம். தமிழ்நாட்டு வீதிகள்ல விஜய் நடமாடி இருக்க முடியாது. முதலமைச்சர் அத செய்யல. நீங்க என்னமோ உட்கார்ந்துட்டு சவடாலா பேசுறீங்க. என்ட்ட மோதணும்னா நேரடியா மோதுங்கன்னு சொல்லி, ம். பிஎல்ஏ 2 என்ன தெரியுமா உங்களுக்கு? வாக்குச்சாவடி பாக முகவர்கள்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு ஆள் போட்டிருக்கீங்களா? நீங்க எதிரியா திமுகவுக்கு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 63,000 வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குச்சாவடி முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்களுக்கு மாற்று முகவர்களை நியமித்திருக்கிற கட்சி திமுக. 234 தொகுதியிலும் கட்டமைப்பு இருக்கிற கட்சி திமுக. நீங்க யாரு சார் திமுகவுக்கு? என்னமோ திமுகவுக்கு நீங்க எதிரி மாரி முதலமைச்சர என்ட்ட நேரடியா மோதுங்கன்றீங்க. அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். மக்களினுடைய வாக்குகளை பெற்று முதலமைச்சர் ஆயிருக்கிறார். தொடர் வெற்றிகளின் நாயகன் அவரு. யாருமே நீங்க இல்லன்னு இன்னும் சொல்லலையே. தேர்தலையே சந்திக்கல. இல்ல சார் நீங்க இன்னும் தேர்தலையே சந்திக்கல. உங்க ம். வாக்கு என்னன்றதே இன்னும் தமிழ்நாட்டுல ப்ரூவ் பண்ணப்படல. ம். உங்க வோட் பேங்க் இருக்குல்ல, அது ஒண்ணும் ப்ரூவன் வோட் பேங்க் கிடையாது. நீங்க எதிரியா திமுகவுக்கு? சும்மா என்னத்தையாவது பேசிட்டு போகக்கூடாது. இன்னொன்னு உங்களுடைய பேச்சில் எங்காவது ஒரு இடத்தில் சோகமும், வருத்தமும் இருந்ததா? ஒரு இடத்துல கூட இல்லையே. வசனம் பேசுற மாதிரியே பேசிட்டு போனீங்களே நீங்க. சரிங்க. அத விடுங்க. நீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க வருத்தப்படவே இல்ல. உன் கட்சிக்காரன தூக்கி ஜெயில்ல வச்சுட்டானே, ஏன் ஜெயில்ல போய் உனக்கு பார்க்க முடியாதா? அங்கேயும் கூட்டம் கூடிருமா? ஜெயலலிதா அம்மையார் கடந்த காலத்துல தன்னுடைய கட்சிக்காரர்கள் பாதிக்கப்பட்டு சிறைச்சாலையில் பூட்டப்பட்ட போது போய் பார்க்கலையா? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் போய் பார்க்கலையா கடந்த காலத்துல? கலைஞர் போய் பார்க்கலையா? எத்தனையோ தலைவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் சிறை கொட்டடியில் பூட்டப்பட்ட போது சிறைக்கு போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லிருக்காங்க. உன் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தானே சார்? போய் ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்ல முடியாதா நீங்க? அத கூட செய்யலையே. எடப்பாடி அரசியல் புதுசு பழனிசாமி சார். பொதுச் செயலாளர். இல்ல சார். அரசியல் புதுசு எடப்பாடி சார். பழனிசாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு. மாவட்ட செயலாளர் மாட்டிக்கிட்டா, இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டா எடப்பாடி பழனிசாமி அஃபிடவிட் போடுவாரா சார்? போட முடியுமா முதல்ல? அவங்களுக்கு அப்ப தெரியல என்ன சார். தலைமை அனுபவம் இல்ல பண்பு? சார். அனுபவம் இல்ல சார். அத இதெல்லாம் ஒத்துக்கங்க. ஒருத்தவங்க அதத்தானே சுட்டிக்காட்டும் பொழுது, சொல்றோம். இனிமே தான் திருந்துவாங்க. இனிமே வந்து அது மாற்று அதான் வழிய சார். தேடுவாங்க. அதுக்கு என்ன அதுக்கு நல்லா பண்ணுவாங்கன்றது தான். திருந்துங்க. நல்லா நீங்க திருந்துங்க. அரசியல்ல நாங்க இவர்கள் எதுவுமே சந்திக்கவில்லை இதுவரை. எடுத்த உடனே மிகப்பெரிய ஒரு நிகழ்வு, தவிர்க்க முடியாத நிகழ்வு, எதிர்பாராத நிகழ்வு நடந்துருச்சு. இப்ப தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா அவங்க முன்னேற்றாங்க. இதுல இவ்ளோ பெரிய பிரச்சனைகள்ல ஒன் பை ஒன்னா வந்து ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறாங்க. அப்புறம் கோர்ட்டே ஒரு எஸ்ஐடி போடுது. இவங்க வந்து சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் டெல்லி வரை போயிட்டு வந்து இந்த வழக்க இப்ப ஆல்ரெடி விசாரணை நடைபெற்று வருது. எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து குறிப்பா ஆளுங்கட்சி தான் செய்றாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு எல்லா கட்சியும் தெரிவிக்கிறாங்க. ஒரு சிலர் தெரிவிக்கிறாங்க, ஒரு சிலர் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? டிஎம்கே எதுவுமே பண்ணலன்னு நெனைக்கிறீங்களா? ஆளுங்கட்சிக்கு இல்லங்க. ஆளுங்கட்சிக்கு விஜயை நெருக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை. அப்படி சொல்றீங்களா? நான் தான் சொல்றேனே. நான் நேற்று தான் ஒரு சொல்றேனே. நேற்று ஒரு செய்தி வெளியாயிருச்சுங்க. ஒரு யூடியூப் சேனல்ல. கிட்டத்தட்ட 17,00,00,000க்கு மேல வந்து ஆளும் கட்சி
பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. விஜயனுடைய அது குறிப்பா சோசியல் மீடியாவுக்கே வந்து இவ்ளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஒரு யூடியூப் சேனல் போட்டிருக்காங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அது செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆதாரத்தோட போட்டதா நான் பார்க்கிறேன். இல்ல அதாவது இது ஒரு தேவையே கிடையாது திமுகவுக்குன்றது. அப்புறம் ஏன் சார் செஞ்சாங்கன்ற திமுக கேள்வி இருக்குல்ல? இல்லங்க. யார் செஞ்சா? ஆதாரத்தோட போடுங்க. என்ன ஆதாரம்? சும்மா என்னத்தையாவது ம். சொல்லக்கூடாது. இப்ப சரி நான் ஒரு சொல்லுங்க. செய்தி சொல்றேன். உங்களுக்கு நான் ஒரு சொல்லுங்க. செய்தி சொல்றேன். ம். இந்த சம்பவம் கரூர்ல நடந்து முடிஞ்சிருச்சு. ம். நான் இதுவரைக்கும் யார்ட்டயும் பேசாத செய்தி. முதல்ல உங்க ம். சேனல்ல ஓப்பன் பண்றேன். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே கரூர்ல நான் நேரடியா போய் களத்துல இருக்கேன். ஓகே. முதலமைச்சர் வருகிற போது நான் அங்க இருக்கேன். ம். விடிய காலையில் புறப்பட்டு நான் திரும்ப வீடு வந்து சேர்றேன். அன்னைக்கு சாயங்காலம் ஒரு தலை சிறந்த ஊடகத்துல நேர்காணல். பேசுகிற போது இந்த செய்தியை சொல்றேன். மறுநாள் காலையில விஜய் தரப்புல இருந்து என்ன கூப்பிட்டு, ம். நீங்க வந்து கொஞ்சம் எங்களுக்காக பேசுங்க. இந்த ம். நெருக்கடி நேரத்துல எங்க கூட இருங்க. அப்படின்னு தொடர்பு கொண்டு பேசினாங்க. ம். பேசியது உண்மை. இல்லன்னு மறுக்க முடியுமா? நானே சாட்சி. ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து இல்லங்க இந்த மாரி பாதிப்பெல்லாம் நடந்தது. நான் நேத்து போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த மாரி சம்பவம். இப்படி எல்லாம் செய்ய முடியாது. ரொம்ப தப்பு பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிற ம். செய்தியெல்லாம் அவர்ட்ட நட்பின் அடிப்படையில எடுத்து வைக்கிறேன். இல்ல ஓகே. சார் நாளைக்கு காலையில நாங்க திரும்ப உங்கள்ட்ட பேசுறோம் சார். நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார் நான் பண்றேன்றார். அந்த என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பண்றேன்ற வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம்? நீங்க ஒரு ஊடகவியலாளரா எனக்கு பதில் சொல்லுங்க. உண்மையிலே எனக்கு புரியுது சார். என்ன ஆமா. பண்றதுன்னா, இல்ல சம்திங் இப்ப குடுக்குறாங்கன்னு இப்ப அர்த்தம். அப்ரோச் இ பண்ணதா? இல்ல. இப்ப அப்ரோச் பண்ணது விஜயா? இல்ல ம். திமுக தரப்பா? இன்னொன்னு சொல்லட்டுமா? இத்தனை ம். நாட்களாக நான் வந்து முதலமைச்சர் செய்த அந்த பணி, முதலமைச்சர் பதைபதைப்போடு ஓடி வந்தத நான் வந்து 10 அடி தூரத்துல பார்த்தேன் சார் முதலமைச்சர. ஓகே. கண்டிப்பா அவரிடத்துல செஞ்சு இருந்த தான் அந்த ஆவணும். அவர் இல்ல, தான் இல்ல சார் முதல்வர். ஒரு நிமிஷம் சார். அவரிடத்துல ம். இருந்த அந்த வருத்தம், அவரிடத்துல இருந்த அந்த சோகம், நான் இத்தனை நாட்களாக பேசிட்டேன். கிட்டத்தட்ட 1 மாத காலமாக ஏறக்குறைய ஒரு 50 நேர்காணல்கள் இந்த கரூர் விவகாரம் குறித்து மட்டுமே பல்வேறு ஊடகங்கள்ல பேசியிருக்கேன். ம். ஒரு நாள் கூட எனக்கெல்லாம் திமுக தொடர்பு கொண்டு எதுவுமே பேசினது இல்ல. நான் வருத்தப்படல. என் கடமைய நான் செய்றேன். நீங்க சொல்றீங்கல்ல 17 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ம். பட் இந்த 17 கோடிக்குள்ள யாரெல்லாம் காயப்படுத்த விரும்புறீங்க நீங்க? எனக்கு புரியல அது. இல்ல அப்ப யாரையும் என்னை காயப்படுத்த போன்ற விரும்பல சார். உண்மையை பேச வேண்டும் என்று நீங்க நினைப்பவர்களை கூட அது காயப்படுத்துதுன்றேன் நானு. நீங்க வந்து போகிற இன்னொரு போக்குல ஒரு ஊடகம் சொன்னாங்க. போகிற போக்குல சார். இவங்க ஒரு ஆதாரம் சொன்னாங்க. இன்னொரு விஷயம் அவங்க நான் ஒரு ஆதாரத்தோட ஆதாரத்த சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இல்ல, போறதில்ல. இல்ல. இன்னொரு விஷயத்த ஆதாரத்தோட சொல்றேன். கரூர்ல ஒரு முப்பெரும் விழா நடைபெற்றது. ஒரே மாதிரி இன்ஃப்ளூயன்சர சம் அமவுண்ட்ன்னு வச்சுங்களேன். எக்ஸாக்ட்டா ஒரே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து வந்துச்சு. கரூர்ல நடந்த சம்பவம் பார்த்தீங்களா? கரூர்ல நடந்த சம்பவம் பார்த்தீங்களான்னு. நெறைய பேர் அத இன்ஃப்ளூயன்சரோட அந்த வீடியோவ ஸ்கிரீன்ஷாட்டா போட்டு நெறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க. இது பொய்யா? அங்க நடந்த சம்பவத்த ஏங்க ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஒரு ஒரே மாதிரி வீடியோ இல்லங்க. செஞ்சாங்க. இல்லங்க. இல்லங்க. எப்படிங்க நான் ஒரே நீங்க இன்ஃப்ளூயன்சர் ஒரு நீங்க ஒரு ஆதாரம்னு 1000 பேரு, சொல்றது இல்ல, இல்ல. 2000 பேர் எப்படி பண்றாங்க? இல்ல நீங்க ஆதாரம்னு சொல்றதே இப்ப எனக்கு ரொம்ப கன்ஃப்யூசிங்கான ஸ்டேட்மெண்ட்டா நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன கன்ஃப்யூஸான ஒரு கொஸ்டின் சார்? வீடியோவ வந்து இல்ல சார். ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சர் வீடியோவ 2000 இல்ல சார். அத நான் சொல்றேன் ப்ரமோட் சார். நீங்க பண்ணி சம் கேட்டீங்க நான் அமவுண்ட் பே பதில் சொல்லணும்ல. பண்றாங்க. ம். இல்ல சார். நீங்க கேட்டீங்க நான் பதில் சொல்லணும்ல. சொல்லுங்க சார். கோ ஒரு அஹெட். வீடியோவ 2000 பேர் போடுறாங்க. ஒரே மாதிரி இன்ஃப்ளூயன்சர். வீடியோ. அதான் சார் ஒரு வீடியோவ. ஒரே ம். மாதிரின்னு வச்சுக்கங்க. உங்க பேச்சுப்படியே வச்சுக்கங்க. ஒரே மாதிரி வீடியோவ 2000 பேர் போடுறாங்க இன்ஃப்ளூயன்சர். இது வந்து திட்டமிட்டு செய்த செயல் இல்லையா? அப்படின்றீங்க. சொல்லுங்க. சார் ஒரு வீடியோ உண்மையை பேசுமேயானால், அதை எல்லாரும் பகிரத்தான் செய்வாங்க. எல்லாரும் தங்களுடைய பக்கத்துல போடத்தான் செய்வாங்க. அ இது ஒண்ணும் புதிதில்லையே! இது புரியுது ஒண்ணும் இல்ல. பெரிய இது வியப்புக்குரிய ப்ரமோஷன் இல்லையா செய்தி சார்? இல்லையே! இது வந்து இது தன்னிச்சையா பண்ணா சாதாரணமான பரவால்ல ஒரு சார். நிகழ்வுங்க. இது ஒரு ஆதாரமா எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்கிறேன் பெய்டு நானு. புரமோஷன் சார். நல்லா அப்பட்டமா தெரியுதுங்க சார். இதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அவங்க வந்து பெய்ட் புரமோஷன் பண்றாங்க. அவங்களே சொல்லி செய்றாங்க. இது ஆதாரப்பூர்வமா எடுத்து ஒவ்வொரு வீடியோவும் கட் பண்ணி நாங்க வந்து சரி நான் ஒரு இப்படி சில வர்றேன். ஓகே. இல்ல யூடியூப் சார். ஓகே. நிறுவனங்கள் வெளியிடுது. இல்ல. பெய்டு மீடியாஸ் ம். ஆமாங்க. பெய்டு மீடியா இருக்கத்தான் செய்யுது. இல்லன்னு மறுக்கிறதுக்கு இல்ல. ம். அண்ணாமலைக்கு பெய்டு மீடியா இல்லையா? இருக்கு. கடந்த காலத்துல அண்ணாமலையினுடைய பயணங்கள பெய்டு மீடியாக்கள் நான் புரமோட் சொல்றேன் சார். பண்ணலையா? நான் இருங்க, சொல்றேன். இருங்க, இருங்க. உண்மை நிலவரத்த இருங்க. நான் நீங்க சொல்றேன். என்ன கேட்டீங்க. நடந்ததுன்னு. இல்ல சார். இல்ல, நீங்க இல்ல. அந்த உண்மைய நான் கேட்டுட்டு நீங்க சொல்லிர்றேன். இல்ல. நீங்க இல்ல சார். நீங்க கேட்டுட்டு திரும்ப நீங்களே பேசுனீங்கன்னா, அப்புறம் என் பதில நீங்க பதிவு சொல்லுங்க, பண்ணணும்ல. சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க நீங்க சார். கேட்டீங்க, என் பதில நீங்க பதிவு பண்ணிக்கணும்ல. அண்ணாமலைக்கு பெய்டு மீடியாஸ் கடந்த காலத்துல போட்டாங்க. ம். நாங்களே விமர்சனம் பண்ணியிருக்கோம். என்னை போன்றவர்களே பேசியிருக்கோம். சரி, இப்ப அதே ஸ்டாண்ட திமுக எடுக்குது. ஏன் விஜய் கிட்ட பணமே இல்லையா? ம். விஜய் செய்ய முடியாதா இந்த முன்னெடுப்ப? ம். அப்ப ஏன் விஜய் செய்யலன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய் செய்றாருன்னு இப்ப நான் சொல்றேன். திமுக இல்ல சார் திமுக 17 கோடி செலவு பண்ணுச்சுல்ல. விஜய் விஜய் ஒரு சார்ந்த 10 கோடி நபர்கள் செலவு பண்ணி அவர் செய்றாங்க. தரப்பு நான் நியாயங்கள சொல்றேன் சார். போட்டிருக்கலாம்ல. சார் விஜய் சார்ந்த நபர்கள் செய்றாங்க. நான் சொல்றேன் சார். உண்ம சார். இல்ல நீங்க இதே மாரி அண்ணாமலை இல்ல. வார் ரூம் வச்சு பண்ணதையும் எனக்கு தெரியும். அண்ணாமலை கட்சி சார்ந்த ஒரு மாநில தலைவர் நேரடியாக என்னிடம் தெரிவித்தார். நான் தான் சாட்சி. உங்கள மாதிரி.
வார் ரூம் இல்ல வச்சு சார் பண்றாரு. 30 லட்சத்துக்கு மேல மாசம் சம்பளம் குடுக்குறாருன்னு என்ட்ட நேரடியா சொன்னார். நேரடியா நான் கேட்டேன். போதுமா? இதுதான் நான் சொல்ல வந்தேன் உங்ககிட்ட. ரைட். இப்ப திமுக இதை செஞ்சிருக்கிறதுக்கான ஆதாரங்கள், நீங்க சொல்ற ஆதாரங்கள் ஒரே வீடியோவை போட்டாங்கங்கிற ஆதாரம். இது எல்லாரும் செய்யக்கூடியதுதான். அது வந்து பெய்டு விளம்பரம் அப்படின்னு சொல்றீங்க. அதற்கு பின்னால் இருக்கிற செய்திகள் நமக்கு தெரியும். ஏன்னா நான் திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது முதல்ல. இல்ல. இன்னொன்னு என்னை பொறுத்தவரை களத்துல திமுக விஜயை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய வியூகங்களை வகுக்க வேண்டிய தேவையில்லைன்றாங்க. அப்படிப்பட்ட இடத்தில் திமுகவுக்கு எதிரி இன்னைக்கு அதிமுக தான் சார் களத்துல. சரி. ஓகே. நான் வந்து இதுக்கான பதில் சொல்றேன். விஜய் கிடையாது, ஒரே பதில் சீமான் சொல்லிடுறேன் கிடையாது. சார். கடந்த தேர்தல்ல திமுக எவ்வளவு வாக்கு வங்கி பெற்று வின் பண்ணுச்சுன்னா 3.5% சார். பல தொகுதிகள்ல 500, 700, 1000, 2000, 5000 இந்த வாக்கு வங்கிகள்ல தான் அதிக தொகுதிகள்ல ஜெயிச்சாங்க. சரி இவரு விஜய் புதுசா கூட கட்சி ஆரம்பிக்கிட்டு வரட்டும். ஒரு 8% 10% வாங்கிட்டாருன்னு வச்சுங்க. அதுக்கான பாதிப்பு யார்கிட்ட இருக்கும்? ஒரு நீங்க 10%. இல்ல எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிய முழுமையாக உள்வாங்காம பேசுறீங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். காரணம் சொல்லுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் துவக்கத்திலிருந்து குறிவைக்கிற வாக்குகள் திமுகவினுடைய வாக்குகள் அல்ல. ஓகே. நீங்க திமுக எடுத்திருக்கிற ஸ்டாண்ட பேரலா எடுத்தீங்கன்னா தான் திமுக வாக்குகளை குறி வைக்க முடியும். இப்ப திமுகவோடு நீங்க பேரலா ஒரு செயல்பாட்டுக்கு வரல. திமுக செய்யற வேலையை நீங்க செய்யல. நீங்க என்ன செய்றீங்கன்னா அதிமுக செய்யற வேலையை செய்றீங்க. அப்போ உங்களுடைய வாக்கு வங்கி யார குறி வச்சிருக்கு? நீங்க கலைஞரை கொண்டாடல. புரியுதா? நீங்க கலைஞரை கொண்டாடல. திமுக செய்த நலத்திட்டங்களை உங்க மேடையில நீங்க பேசல. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா எம்ஜிஆரை ஆதர்ச நாயகனா காட்டுறீங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அதிமுகவுக்கு செய்தி சொல்வதை போல பேசுறீங்க. இன்னொரு பக்கம் அதிமுக கடந்த காலத்துல, அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல மென்மையா பாஜகவை எதிர்த்து வலிமையா திமுகவை எதிர்ப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குச்சு இல்ல. இப்ப நடந்து முடிஞ்ச 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த வேலைய இப்ப விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பாசிசம்னா இது பாயாசமா அப்படின்னு கேட்டதெல்லாம் இருக்குல்ல. ஒரு வலிமையான குரலை பாஜகவை நோக்கி பதிவு செய்யாம எளிமையான குரலில் பாஜகவை எதிர்த்துட்டு இந்த பக்கம் வேகமாக வந்து திமுக மீது பழி சுமத்துறது இருக்குல்ல. இது வந்து அதிமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்போ யாருக்கு பாதிப்புன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவினுடைய வாக்கு வங்கிக்கு தான் பாதிப்பே தவிர திமுகவினுடைய வாக்கு வங்கிக்கு எந்த பாதிப்பையும் விஜயால் ஏற்படுத்த முடியாது. ஆனா இதுல ஒரு செய்தி இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல 8% ஓட்டு வாங்கிடுவாரு, 7% ஓட்டு வாங்கிடுறாரு. இல்ல சார், ஒரு யூகத்தின் அடிப்படையில வாங்கிடுறாருன்றீங்களா? இந்த 8% 7% ஓட்டு கூட திமுக எதிர்ப்பு ஓட்டுகளைத்தான் அவர் வாங்குகிறார். அது பாதிப்பு அதிமுகவுக்கு தான், திமுகவுக்கு அல்ல. அதனால தேர்தல் களத்துல திமுகவுக்கு டேமேஜஸ் தமிழக வெற்றி கழகத்தால இல்ல சார். அந்த தேவையும் இல்ல. அதனால இதுல பதட்டப்பட வேண்டியது 2 பேர் தான். ஒண்ணு சீமான். ஏன்னா சீமானுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 18 வயது நிரம்பிய முதல் வாக்கு செலுத்தக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அந்த வாக்கு விஜய் அவர் பயத்துல இருக்காரு. பல்வேறு விமர்சனங்களை கடுமையா முன்வைக்கிறாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா சாஃப்ட் ஹேண்டிலிங்ல இத்தனை நாளா விஜயகாந்த் குறித்து கூட பேசாத விஜய் திடீர்னு எங்க அண்ணன் விஜயகாந்த் பேசிட்டார். கேப்டனை நம்ம எம்ஜிஆரை பார்த்ததில்ல, எம்ஜிஆராகவே வாழ்ந்த கேப்டனை நான் பார்த்திருக்கேன்னு பேசுறாரு. அதனாலதான் பதை போட பிரேமலதா அம்மையார் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவரை எல்லாரும் பேட்டன் ரைட்ஸ் இல்லாம யூஸ் பண்றாங்கன்னு பேசிட்டாங்க. அப்ப இது என்னன்னா முழுக்க திமுக எதிர்ப்பு வாக்குகளைத்தான் குறிவைக்கிற வேலையை தவிர திமுக வாக்குகளை குறிவைக்கிற வேலை இல்ல. அதனால திமுக பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் யாருக்கு போடுவாங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில விஜய்க்கு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கட்சிகளே வேண்டாம் எங்களுக்கு, நாங்க வேற யாருக்குன்னா போடணும்னு சொல்லி நோட்டாவில கூட நிறைய பெர்சன்டேஜ் ஓட் ஆஃப் வாக்கர்ஸ் இருக்காங்க. இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு கட்சி வேணாம், எங்களுடைய ஆட்சி பிடிக்கல, ஏடிஎம்கே பிடிக்கல, டிஎம்கே பிடிக்கல, 2 பேரும் சேர்ந்து மொத்தமா நான் விஜய்க்கு போடுறேன்னு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நாங்க ஒரு சில இல்ல சார், நான் சொல்றேன். இப்போ நான் இருக்கிற வீட்லயோ அந்த தெருவுலயோ நம்ம தெருமுக்குலயோ இல்ல நம்ம பாக்குற பெண்களிடம் கேட்கும்போது நீ யாருக்குமா சும்மா போடுவீங்கன்னு கேக்குறேன். எனக்கு கட்சி சார்பாலாம் நான் பேச விரும்பல. யாருக்குமா போடுவீங்கன்னா இந்த வாட்டி கண்டிப்பா விஜய்க்கு போடுவீங்கன்னு சொல்லி கண்ணெதிர நான் பார்த்த விஷயங்கள் நானே சாட்சி சொல்றாங்க. அது திமுக கட்சியில இருந்தாலும் சரி, அதிமுக கட்சியில இருந்தாலும் சரி. என்னதான் இவ்வளவு காலம் நம்ம 2 சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு ஒரு மாற்று ஏற்பாட முன்னெடுக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல சார், அதாவது புதிய இளைஞர்கள் வாக்களிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத வாக்குகள் தான்.
ம். இது திமுகவுக்கு, இது வந்து விஜய்க்கு, இது வந்து சீமானுக்கு அப்படின்னு. ஏன்னா, அவன வந்து இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது. ம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, புதிய வாக்காளர்கள நீங்க கன்வின்ஸ் பண்றது கஷ்டம். நான் கடந்த ம். காலத்துல தேர்தல் பணிகள்ல பார்த்திருக்கேன். அவனுக்கு நலத்திட்டம் குறித்த புரிதலே இருக்காது. அவனுக்கு வந்து ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்றது இருக்குல்ல, அது வந்து ஏதோ ஒரு விரும்பத்தகாத ஒன்று மாதிரி கற்பிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா, சக மாணவர்கள் அங்க வந்து பேசுகிற செய்தி, WhatsApp வழியாக, சமூக வலைதளங்கள் வழியாக வருகிற பேச்சுக்கள், இவையெல்லாம் பார்த்து ஒரு ஒரு விதமான கற்பிதத்தோடு தான் அந்த இளைஞர்கள் தேர்தல அணுகுறாங்க. ஒரு பக்குவமான சூழல் வருகிற போது, அடுத்த தேர்தல்ல, அப்ப 21 வயசுல, 20 வயசுல 2வது தேர்தல் வரும். வருகிற போது தான் இந்த களத்துல என்ன பிரச்சனை இருக்குங்கிறதே ஓரளவுக்கு உள்வாங்கக்கூடிய இளைஞர்களாக இருக்காங்க. அதனால நீங்க வந்து அந்த இளைஞர்களுடைய வாக்குகள பிரெடிக்ட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட். 2வது ம். நீங்க சொன்னீங்க, அவங்க போட்டா என்ன பண்றது? தாராளமா போடட்டும். இப்ப ம். சீமானுக்கு இவ்வளவு நாள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன வருத்தமாச்சு திமுகவுக்கும், அதிமுகவுக்கும்? என்ன டேமேஜ் அவர் ஆச்சு ஒரு திமுகவுக்கும், அதிமுகவுக்கும்? ஒரு சார் டேமேஜ் ஆகலையே! ஒரு டேமேஜ் இல்ல சார். ஒரு தொகுதியில யார் வின் பண்றாங்கன்றத நிர்ணயிக்கிறது ஒரு சில நபர்கள் தான். அவங்களுடைய வாங்கக்கூடிய வாக்கு வங்கி தான். இப்ப திமுகவுக்கு போட வேண்டிய வாக்க இவர் ஒரு பெற்றுட்டாரு. அதிமுகவுக்கு போட வேண்டிய வாக்க பெற்றுட்டாருன்னா, டேய், அப்புறட்டா யார் யார் வந்து இந்த இதுல வெற்றி பெறுவாங்கன்றத ஒரு ஓட்ட பிரிக்கிற வேலைய தான் இவ்வளவு காலம் பண்ணிட்டு இருந்தாருன்றது எல்லாரும் வைக்க குற்றச்சாட்டு. இததான் இன்னைக்கு விஜய் வந்து பண்றாருன்றது தான் ஒரு பயத்துல எல்லாரும் கடுமையான விமர்சனங்கள் பண்றாங்க. சோசியல் மீடியால அவர தாக்குதல் நடத்துறாங்க. உத்தரப்பிரதேசத்துல தாக்குதல் நடத்துறாங்க. கேரளாவுல தாக்குதல் நடத்துறாங்கன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா சொல்றாங்க சில பேர். இந்த விஷயம் தான் அதான் இப்போ இல்ல சார். இப்போ அதுதான் நான் உங்களுக்கு ஏன் விஜய வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவுல ஹேண்டில் பண்ண முடியலன்னா, அவங்க இருக்கிறாருங்க பாருங்க, அவங்களுடைய யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய பின்னணியில தொடர்றவங்க, சின்னதா ஒரு பதிவு பண்ணா கூட உங்களையும் என்னையும் கலாய்ச்சு தள்ளிருவாங்க. அந்த ஒரு ஐடியாலஜியே வந்து நீங்க சோசியல் மீடியாவுல அவங்க விஜய நீதிபதியே கலாய்ப்பாங்க. நீங்களும் இல்ல நானும். சார். அதுதான் சார் சொல்ல வரேன். நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு செலவு பண்ணாலும், திமுக, பெண் போன்ற அமைப்புகள வச்சுட்டு, நீங்க என்னதான் சோசியல் மீடியால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும், இவங்களுடைய ரசிகர்கள் அத தும்சம் பண்ணிடுறாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. சோசியல் மீடியாவ பக்கம் நீங்க போனீங்கனாலோ, இல்ல நீங்க இந்த பெண் போன்ற அமைப்புகள வச்சுட்டு நீங்க என்ன வேல பார்த்தாலும், இவங்க அசால்ட்டா தும்சம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த தகுதித்துவம் வேல வந்து இங்க இவங்க கிட்ட செல்லுபடி ஆகல. அதனால தான் வந்து மிக தைரியமா வந்து இறங்கி சில விஷயங்கள் பண்றாங்க. இருந்தாலும் அனுபவமின்மை காரணமா வந்து சில தவறுகளும் பண்றாங்க. நீங்க சொன்ன சொல்லுங்க சார். செய்தி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். திமுகவ இது வந்து பாதிக்குமா? சமூக வலைதளத்துல திமுக வந்து பெண் போன்ற கட்டமைப்பு வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ம். இளைஞர்கள் வந்து துவம்சம் பண்ணிடுறாங்க. அதனால வந்து ஒரு அரசியல் எழுச்சியோ அல்லது அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவோ கூட ஏற்படலாம் அப்படின்றீங்கல்ல. இல்ல சார். அது அந்த என்னன்னா கொரில்லா இல்ல தாக்குதல் இவங்க சார். கிட்ட செல்லுபடி ஆவல சார். இல்ல நீங்க 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 சொல்லும்போதே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. திருப்பி தான் சார் ஏன்னா வருது. நீங்க எனக்கு சார். சொல்லும் இல்ல ஏன்னா, சார் இல்ல சார். நானும் நீங்க வந்து சொல்லும்போது அனுபவிச்சிருக்கிறேன். நான் ஒரு அடாடா! சின்ன ஒரு நான் தான் போஸ்ட் சொல்றேனே. போடுறேன் சார். விஜய்க்கு நீங்க எதிரா நீங்க சொல்லும்போது நீங்க ம். சொல்லும்போது எனக்கு என்ன டக்குன்னு எண்ணத்துல வந்துருச்சுன்னா, ம். சிஎம் ஆஃப் இந்தியா டிவிகே ம். அப்படின்னு இந்த தோழர்கள் போய் அந்த சார். ஒரு யூடியூபர்ட்ட போய் பேசுனாங்கல்ல. இல்ல ம். அதுதான் வந்து இல்ல. எனக்கு புரிய வந்துச்சு. இல்ல எனக்கான சார். அனுபவம் என்னன்னா, அதுதான் எனக்கு விஜய்க்கு டக்குன்னு நினைவுல எதிராக வந்துச்சு ஒரே சார். ஒரு வீடியோ ஒண்ணு போட்டேன் சார். ஒரு ஒரு 20,000 பேர் வந்து லைன்ல வராய்ங்க. இன்பாக்ஸ்க்கு வந்து கலாய்க்கிறாங்க. இதெல்லாம் இதெல்லாம் சீமானுடைய ஆட்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டாங்க சார். ஓகே. அவங்க ஒரு அதெல்லாம் ஒண்ணும் கட்டமைப்பு எடுபடல. வச்சிருந்தாங்க. இல்ல ம். 10 வருடத்துக்கு முன்பே சீமானுடைய ஆட்கள் இத செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் எடுபடல. களத்துல இதெல்லாம் நிக்காது. இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பயன்படாது. இந்த இளைஞர்கள் அரசியல் ரீதியாக ஒரு புரிதலோடு பின்னாளில் நகருகிற போது, இதெல்லாம் அடிபட்டு போகும். இது ஒரு பெரிய இம்பாக்ட்ட உருவாக்காது. அவ்வளவுதான். சார் நம்ம நெகட்டிவ் இம்பாக்ட்ட உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புகள இவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்கன்றது தான் என்னுடைய கேள்வியே. இல்ல சார் நான் தான் சொல்றேனே சார். திமுகவுக்கு அவர்கள் ஒரு எதிரி அல்ல. ம். அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்ல. ம். திமுக பல ஆண்டு காலமாக இந்த மண்ணில் நிலை பெற்றிருக்கிற இயக்கம். கொள்கை ம். ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக நிலை பெற்றிருக்கிற இயக்கம். அந்த இயக்கம் இந்த சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல. அதை பார்த்து ம். எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறுது. 17 கோடி செலவு பண்ணுச்சு, 70 கோடி செலவு பண்ணுச்சு அப்படிங்கிற செய்தி எல்லாம், இதெல்லாம் ம். காற்று வழியாக வருகிற செய்தி. இப்படி வீடியோ போட்டாங்க, அப்படி வீடியோ போட்டாங்க. இவங்க எல்லாம் இத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். திமுக இளைஞரணியில எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க? ம். பல லட்சம் எத்தனை பேர் இருக்காங்க. பாசறை கூட்டங்களை திமுகவினுடைய இளைஞரணி நடத்தி இருக்கிறது. பேரூர் ம். கழகம் வரைக்கும் போயிட்டாங்க. மாநில அளவிலான பாசறை, மாவட்டம், ஒன்றியம், நகரம், மாநகரம், அதுக்கப்புறம் பேரூர் கழகம் வரைக்கும்
செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துறது மாதிரி பாசறை கூட்டத்தை நடத்தி கொண்டு போயிட்டாங்க. எத்தனை லட்சம் பேர் இளைஞர் அணியில வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அப்ப திமுகவிடம் வந்து படம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சும்மா நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒரு மாய தோற்றம். இப்ப வந்து இந்த சமூக வலைதளத்தினுடைய பிம்பம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை சார் இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம் சார். 2016 மக்கள் நல கூட்டணின்னு நாங்கெல்லாம் வேலை செய்யும் போது இதை விட பெரிய எழுச்சி, தத்துவார்த்த ரீதியான எழுச்சி இருந்துச்சு. நீங்க மறந்துடக்கூடாது. இது போன்ற தற்குறித்தனமான எழுச்சி இல்ல. தத்துவார்த்த ரீதியிலான எழுச்சி அன்றைக்கு இருந்தது. என்ன நடந்தது களத்துல? டெபாசிட் வாங்க முடியல. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். எனவே இது 2026 தேர்தல் களத்திலும் எதிரொலிக்கும். நேற்று ஒரு வீடியோ நேர்காணல்ல நான் ஒரு விஷயம் பார்த்தேன். நீங்க பேசினது, இதற்காக இவர்களை சந்திக்கவில்லை, ஜனநாயகம் படத்திற்காக தான் சந்திக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சீங்க. எதன் அடிப்படையில அப்படி சொன்னீங்க சார்? 30 நாட்கள் அமைதியாக இருந்த விஜய் திடீரென இந்த சந்திப்பை மாமல்லபுரத்தில் ஏற்பாடு செய்கிறார். ஏற்கனவே OTT தளத்துக்கு இவர்கள் ஜனநாயகன் படத்தை கைமாற்றுகிற போது ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதியில் வெளியிட முடியாமல் தான் 2026 ஜனவரி மாதத்துக்கு வெளியிடப்படும் என்கிற அந்த அறிவிப்பு. இப்போ OTT ஒரு ரிலீஸ பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அமேசான் பிரைமுக்கு இவங்க படத்தை விற்கிறாங்க. அதுக்கு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்றாங்க. உங்களுக்கு அமேசான் பிரைமுக்கும் OTTக்கும் நீங்க வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆயிட்ட பிறகு அந்த அக்ரிமெண்ட்ல வேற ஏதாவது மாறுதல்கள் உட்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஃபேர் ரீசன் சொல்லணும். இல்ல படப்பிடிப்பு இன்னும் முடியல, நாங்க வந்து இது வந்து தணிக்கை குழுவுடைய இதுக்கு போயிருக்கு, அதனால இன்னும் இந்த சில பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கு, இது மாதிரிலாம் சிக்கல்கள் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். படம் நிறைவு பெற்று முடிஞ்சிருச்சு. நிறைவு பெற்று முடிந்ததற்கு பிறகு ஏன் நீங்க காலதாமதப்படுத்துறீங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்ப இந்த விவகாரம் லைம் லைட்ல இருக்கும்போது ப்ரொமோஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்க டீசர் ரிலீஸ் பண்றது, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்றது, இந்த மாதிரி வேலைகளை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவை தரும். அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு இந்த சந்திப்பு நடத்தியதற்கு பிறகு இந்த சம்பிரதாயம் இதோட முடிஞ்சு. நீங்க சொன்னீங்கல்ல காரியம் முடிஞ்சோன்னு சந்திச்சிடலாம்னு சொல்லிட்டு, இந்த காரியம் முடிஞ்சதோட இந்த விவகாரத்துக்கு காரியம் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இனிமே கரூர் குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லாது. கேட்டா சொல்லிடுவாங்க, நாங்க நிவாரணம் கொடுத்துட்டோம், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டோம், இனிமேலும் எங்களை குற்றம் சுமத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜனநாயகன் படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைக்கு போகணும். அவர் நவம்பர்ல ப்ரொமோஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாதான் நவம்பர் டிசம்பர்ல ப்ரொமோஷன் முடிஞ்சு ஜனவரி மாதம் பட ரிலீஸ்க்கு தயாராகும். இதுதான் செய்தி. எனவேதான் அந்த அடிப்படையில் தான் நேற்றைக்கு அந்த குற்றச்சாட்டை வைத்தேன். அந்த குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டு தான். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கரூர் சம்பவமே ஜனநாயகன் படத்தில் பதிவு செய்வதற்கு ஒரு காட்சியாகத்தான் இந்த சம்பவத்தை இவ்வளவு காலதாமதமாக இவ்வளவு கூட்ட நெருக்கடியை விஜய்க்கு ஒரு பெரிய எழுச்சி இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு செய்தார்கள் ஒரு பிரதான ஊடகம் குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆதாரங்களோடு சொன்னாங்க. இதுவரைக்கும் விஜய் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக பதில் சொல்லப்படல. இதுவரைக்கும் பதில் சொல்லப்படல. அந்த குற்றச்சாட்டு அப்படியே உயிர்ப்போடுதான் இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் வருகிற செய்திகளை எல்லாம் வைத்து பார்க்கிற போது ஜனநாயகன் படத்தினுடைய வெளியீட்டுக்காகத்தான் இன்றைய சந்திப்பை விஜய் நடத்தி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான. இந்த படம் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டது கரூர் சம்பவத்திற்கு முன்னாடி 25 நாட்களுக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு நிகழ்வு. அதையும் இதையும் ஒன்று சேர்ப்பது எந்த அளவுல பொருந்தும்? இது வந்து நான் தான் சொல்றேனே, ஏற்கனவே ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதியில ரிலீஸ் பண்ண முடியாம தேதி மாத்துறாங்க. இப்ப டெக்னிக்கல் ரீசன் இல்லாம நீங்க மாத்த முடியாது கார்பரேட்டுக்குள்ளன்ற ஸ்ட்ரக்சரை நான் சொல்லிட்டேன். 25 நாட்களுக்கு முன்னாடி தான் வெளியிட்டாங்க. நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. இப்ப நான் கூட அதை மறுக்காம வேற செய்தியை கொண்டு வந்து சொல்லல. ஒரு நிமிஷம். இப்ப இந்த விவகாரம் உயிர்ப்போடு இருந்தா இந்த ப்ரமோஷன் ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு விமர்சனங்களுக்கு வந்துடும். இப்ப இத வந்து சரி செய்தது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமா தானே ப்ரமோஷனுக்கு ரொம்ப ஃப்ரீக்கா போக முடியும். அப்ப அந்த ப்ரமோஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிக்கணும்ன்றதுதான். தேதி வந்து முன்னாடியே குறிப்பிட்டுட்டாங்க சார். அதான் இப்ப இருக்கிற சிக்கல். தேதி முன்னாடி குறிப்பிடாம இருந்தா இவங்க இதை வந்து ப்ரொலாங் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அவர் என்ன நினைச்சாருன்னா, அந்த நிவாரண பணத்தை கொண்டு போய் சேர்த்ததற்கு பிறகு தன்னுடைய கடமை நிறைவேறிச்சுன்னு வீட்டுல உட்காந்துட்டாரு பூட்டிட்டு. வீட்டை விட்டு வெளியில வரல. அவர் அதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியில வரல. இப்ப திடீர்னு இந்த வேலையை செஞ்சதுக்கான காரணம் ப்ரமோஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்காக தான். ஒரு சீனை கிரியேட் பண்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்ததுன்னு நீங்க குற்றம் சாட்டுறீங்களா? இல்ல, இத வந்து ஒரு பிரதான ஊடகம் வச்சாங்கன்னு சொல்றேன் நானு. ஒரு பிரதான ஊடகம். ஆமா சார். என்ன ஊடகம்? என்ன நான் பேரெல்லாம் சொல்லல சார். இன்னொரு ஊடகத்தினுடைய பேரை வந்து இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். எத்தனை கேமரா பிக்ஸ் பண்ணாங்க, என்ன நடந்ததுன்றத அந்த ஊடகத்தினுடைய ஆசிரியரே பேசினாரு. அவரே பேசிய செய்தி இன்னமும் உயிர்ப்போடு இருக்கு. அது குறித்த விவாதங்கள்லாம் தமிழ்நாட்டினுடைய பல ஊடகங்கள்ல நடந்து முடிஞ்சிருக்கு.
நான் எந்த ம். ஊடகத்தினுடைய பேரையும் யாரையும் சொல்லணும்ன்ற ஓகே, அவசியம் ஓகே, இல்லை. நாட்டு ஓகே. ம். மக்களுக்கு, பார்க்கிற பார்வையாளர்களுக்கு நன்றாக தெரியும். கேள்வி ம். கேட்கிற உங்களுக்குமே நன்றாக தெரியும். எந்த ஓகே. இது ஊடகத்துல வெளியாச்சுன்னு சொல்லி. ஓகே சார். இது இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து காலத்தில் தான் பதில் சொல்லணும். இத கரெக்ட்டா விஜய் தான் சொல்லணும் பார்க்கலாம். இல்ல இந்த படத்துல இது போன்ற ஒரு காட்சி அமைப்பு உருவாக்கப்படுதா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அ அந்த இடத்துல எவ்வளவு பேர் வந்து வீடியோ எடுத்தாங்கன்றத விஷயங்கள் எனக்கு தெரியும். அந்த டீம் யாருன்றது ஒட்டுமொத்தமா நான் பார்த்துட்டு இருக்கேன். 4 அந்த பிரச்சாரத்துல யார் வந்து வீடியோ எடுத்தாங்க? என்ன மாதிரியான கட்டமைப்பு உருவாக்குனாங்க? எப்படி லைவ் பண்ணாங்க? இவங்களுடைய லைவ் வீடியோ தான் அனைத்து தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்பு செஞ்சது. அது நேரடியா நாங்க பார்த்தோம். விஜய் குறித்த பல்வேறு விஷயங்களையும் குறிப்பா இன்று நடைபெற்ற அந்த 41 குடும்பத்தினுடைய சொந்தங்களை சந்திச்சிருக்காரு. ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. பல்வேறு விஷயங்கள அங்க குறிப்பிட்டதா சொல்லப்படுது. கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள நான் முன்னிருந்து செய்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தத்தெடுக்கிற கூட விஷயத்த கூட ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு. எந்த அளவுக்கு அவர் செய்வாரான்றது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். நேயர்களே, இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கள தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கள தொடர்ந்து பாருங்கள் சார். நன்றி, வணக்கம்.